ஸ்ரீமத்யே கோதாயை நமஹ. ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாடிப்பூர மகோத்சவத்திலே முதல் நாள் மிருத்சங்கிரகணம், இரண்டாம் நாள் சேனை முதல்வர் புறப்பாடு. இன்றைய தினம் காலையிலே துஜபடம் என்று சொல்லக்கூடியதான கருட கொடியிலே கருட பகவானுடைய சித்திரமானது வரையப்பட்டிருக்கும். அந்த கருட கொடிக்கு வைகானச பகவத் சாஸ்திரத்திலே கூறப்பட்டதான கருடனுக்கு பிரதிஷ்டையானது யாகங்கள் வளர்த்து கருட பிரதிஷ்டை நடைபெறும். காலையிலே மாலையில் விஸ்வக்ஷேனர் தனி பல்லக்கிலே எழுந்தருளி நகர சோதனை செய்வதற்காக மாடவீதிகளிலும் ரதவீதிகளிலும் எழுந்தருளி எவ்வாறு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதமர் ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த இடம் சரியாக உள்ளதா என்று சோதனை செய்வதற்கு காவல் பணிபுரிபவர்கள் வருவார்களோ, அதைப்போல சேனாதிபதிகளில் தலைவரான விஸ்வக்ஷேனர் எம்பெருமான் நாளை முதல் திருவிழாவிற்காக வீதிகளிலே எழுந்தருளுகிறார். அந்த வீதிகளெல்லாம் சரியாக உள்ளதா என்று சோதனை செய்வதற்காக நகர்வளமாக முதலிலே மாடவீதிகள், அடுத்ததாக ரதவீதிகளிலே எழுந்தருளி நகரெல்லாம் சரியாக உள்ளது என்று சோதனை செய்த பிறகு விஸ்வக்ஷேனர் ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். சுவாமி ராமானுசரின் மீது எழுதப்பட்ட திருவரங்கத்தமுதனாரால் செய்யப்பட்ட ராமானுச நூற்றந்தாதி சேவாகாலத்துடன் இந்த புறப்பாடானது நடைபெறுகிறது. மங்களானி பவந்து.